Hi, praise Lord. God is saying unto you, I will do wonders and miracles in your life. கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 86:10 இதான் எழுதப்பட்டிருக்கு. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாய் இருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன் அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார். ஆமே, என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை மாத்திரம் நம்ம தேவனா கொண்டிருப்போம் அப்படின்னா, அவரை மாத்திரம் நம்ம ஆராதிப்போம் அப்படின்னா, அவர் மேல இருக்கிறதான பற்றுதலும் அவர் மேல இருக்கிறதான விசுவாசமும் நமக்கு என்றைக்கும் குறையாம, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு பாடுகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும், நம்மை சுற்றி இருக்கவர்கள் நம்மை பற்றி எவ்வளவாய் ஏளனமாக பேசினாலும், நம்மளுடைய நிலைமைகளை சிலர் புரிந்து கொள்ளாமல் போனாலும், நீங்களும் நானும் தேவனை புரிந்து கொண்டவர்களாக இருக்கும்போது ஆண்டவனுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். ஆமென். அநேக நேரங்கள்ல ஆண்டவரை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீங்களா? சூழ்நிலைகள் உங்களுடைய வாழ்க்கையில மாறுதலாய் போகும் பொழுது, இல்லைன்னா உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை பற்றி தவறாய் பேசும் பொழுது, நீங்க ஆண்டவரை குற்றப்படுத்துறீங்களா? இல்லை, ஏன் ஆண்டவர் இதை அனுமதிச்சாரு, இந்த ஆண்டவர்னாலதான் ஆணுச்சு, நான் எல்லாமே நல்ல காரியங்களை தான் பண்ணேன், நான் கர்த்தரை உண்மையா தேடுறேன், என்னால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை, ஆண்டவர் தான் இதை அனுமதிச்சிட்டாரு, அவருக்கு என் மேல அன்பே இல்லை, அவர் என்னை ரொம்ப வெறுக்கிறாரு, என் மேல கோபமா இருக்கிறாரு, இப்படி சொல்லி நீங்க ஆண்டவரை தவறா புரிந்து கொள்ளும் போது என்ன நடக்குது? ஆண்டவர் உங்க வாழ்க்கையில செய்யணும்னு வச்சிருக்கிறதான அதிசயங்களையும் அற்புதங்களையும், அவர் மகத்துவமானவர் அப்படிங்கறத வெளியரங்கமாக்கப்படாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்களே தடைகளை உண்டு பண்ணுகிறவராக இருக்கீங்க. ஆமே, அப்போ முதலாவது நீங்க உங்க சிச்சுவேஷன்ஸ் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக, உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்களை புரிந்து கொள்வதற்கு முன்பாக, ஆண்டவர் யார் என்பதை நீங்க புரிந்து கொண்டே ஆக வேண்டும். ஆமென். அப்போ நீங்க வேதத்தை எடுத்து படிக்கும் பொழுது, அதுல இருக்க வசனங்கள் எடுத்து படிக்கும் பொழுது, அதுல ஆண்டவருடைய மகத்துவங்களை குறிச்சும், அவருடைய அற்புத அடையாளங்களை குறிச்சும், அவருடைய மேன்மையை குறிச்சும், அவருடைய மகிமையை குறிச்சும், அவர் நாமத்துக்காக ஜனங்கள் எவ்வளவு வைராக்கியமாக இருந்தார்கள், அவர் நாமத்துக்காக விசுவாசம் வைத்ததான ஜனங்கள் வாழ்க்கையில கர்த்தர் இவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களை செய்தார். செங்கடலை பிளந்து யோர்தானை கடக்க செய்தார், எரிகோ கோட்டையை உடைக்க செய்தார், இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார், வழி நடத்தினார், ஆமென், காப்பாற்றினார். ஆமென். அவருடைய வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை, அற்புதங்களை, அடையாளங்களை செய்ததை நீங்க படிக்கும் பொழுதும், நீங்க ஆராதிக்கிற ஆண்டவரை நீங்க புரிந்து கொள்ளும் போது மாத்திரமே அவர் உங்களுடைய வாழ்க்கையில என்ன அற்புதத்தையும் என்ன அதிசயத்தையும் செய்யணும்னு விரும்புறாரோ அந்த அதிசயத்தை உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்க முடியும். ஆமே. அப்போ ஆண்டவரை புரிந்து கொள்ளாத பட்சத்துல நம்மளால அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா, நம்மளால பார்க்க முடியாது. ஆனா சங்கீதக்காரனாக தாவீது ஆண்டவரை நன்றாக தெரிந்து கொண்டவனாக இருந்தார். ஆமே. அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு போராட்டங்கள் வந்தா கூட ஆண்டவர் மேல அவர் கோபமோ இல்ல ஆண்டவர் மேல அவருடைய வெறுப்பையும், ஆண்டவர் தான் எனக்கு இந்த மாதிரி தப்பான சூழ்நிலைக்குள்ள என்ன நடத்திட்டாரு, நான் போறதான சூழ்நிலைக்கு கஷ்டமான சூழ்நிலை ஆண்டவர் தான் காரணம் சொல்லிட்டு ஒரு நாள் அவர் சொல்லவே இல்லை. மாறாக ஆண்டவரை புரிந்து கொண்டு, ஆண்டவரே நீர் மகத்துவம் உள்ளவர், உங்களுடைய வல்லமையுள்ள காரியம் அதிசயம் என் வாழ்க்கையில விளங்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணாரு. அந்த அதிசயங்களை அவர் பெற்றுக்கொண்டார். அதே மாதிரி நீங்களும் ஆண்டவர் புரிந்து கொள்ளுங்க, தேவன் மேல கோவப்படாதீங்க. அவர் உங்க வாழ்க்கையை என்ன சாத்தியம் செய்யணும்னு நினைக்கிறாரோ அது நிச்சயமா நிறைவேறும். ஆமென்.